ஆவணி மாசம் சிறப்பான அம்சம் என்னன்னா, பழையன கழிந்து புதுசு வரும். பழைய வீடு விட்டு புதுசு வீடு எதிர்பார்க்குற மாதிரி வாங்குவீங்க. கடன் அடையறதுக்கு உண்டானது அமைப்பு சிறப்பா அமையும். சொத்து உங்களுக்கு கைமாறும். பூர சொத்து உங்களுக்கு வரும். ரொம்ப நாள் பெண்டிங்கா இருக்கிற அந்த இழுப்பு மனசு மாறி கோர்ட் விவகாரங்கள்லாம் முடிஞ்சு நேர்மையாக உங்களுக்குள்ள சமரசம் முடிஞ்சிடும். பையன் தலை தூக்குவான், ஜீவனத்தில் அமருவான். சொந்தமா வியாபாரம் பண்றதுக்கு நீங்களாம் பண்ணிட்டு இருந்தீங்க, சரியானபடி ஆள் கிடைக்கல. வாரிசுகளை அதாவது போகிறது, வாரிசே உட்கார்ந்துட்டு தம் பொறுப்பாக இருந்துட்டு உங்க கூட ஒத்துழைச்சி வியாபாரத்தை விரிவுபடுத்துவான். பொண்ணுக்கு கல்யாணமாகும், பணம் இல்லை. ரொட்டேஷனில் பணம் பொருட்டி அந்த ஐடியா என்ன பண்ணுறது, உங்கள் பிள்ளையே பண்ணி செஞ்சு கொடுப்பான். ரொட்டேஷன் பணம், பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரொட்டேட் பண்ணி ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்டோ அல்லது ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறதோ கொள்றதோ, பணத்தை ரொட்டேட் பண்ணுறது, இன்னும் பல விஷயங்கள் ரொட்டேட் பண்ணுறது பணம்லாம் இருக்குது. அது பண்ணி ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி எல்லாம் பண்ணி சகோதரிக்கு செஞ்சு கொடுப்பான். அதெல்லாம் இந்த மாதத்தில் அன்பார்ந்த கடவுளூர் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஆவணி மாதம், பராபவ வருஷம் ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சூரியன் இருக்கிற எந்த வீடுன்னா ஆவணி மாதம்னா சிம்மத்தில் வருவார். சிம்மத்தில் வரும்போது நம்மளுடைய பக்கா துரோகி ஒருத்தர் இருக்கார், ராகு கேதுக்கள், ராட்சசர்கள், அரக்கர்கள். கேது அங்கே இருப்பார். ஐயோ குழுங்கிட்டா நம்மள்ட்ட சூரியனை அப்படின்னு தோணும். உடனே புதன் உடனடியாகவே இறங்கி வந்துடுறார், அவனோட கூட இருக்கார். அதாவது இந்த ஆவணி மாதம்ன்றது பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 18 செப்டம்பர் 17 வரைக்கும் உள்ள நாள். அதனால் இதில் பொறுத்த வரைக்கும் உடனடியாகவே புதன் சூரியனோடு சேர்ந்துடுறார், கவலை இல்லை. சர்ப்பங்கள் அமைதியாயிடும். அதோடு மட்டும் இல்லை, இந்த குரு அயனசயனம் சாதத்தில் உட்காந்துருப்பார் சிம்மத்துக்கு. அங்கே உட்கார்ந்துட்டு சிறப்பாக ஆக்ட் பண்ணுவார். அவருடைய பாறை மட்டும் போதும், நம்ம எப்போதுமே விழிச்சிருக்கலாம். கடன் தொல்லை இருக்காது, ரொட்டேஷன் பணம் வந்துட்டே இருக்கும், நல்லது வரும், இம்சை இருக்காது, பகை தொல்லை இருக்காது, நல்ல தெளிவாக இருக்கும், மனசு ஆனந்தமாக இருக்கும். இதெல்லாம் குரு பாறை மட்டும்தான். சனீஸ்வரர் துணை இருந்ததுன்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். யாதி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லாம் இருக்கும். துணிஞ்சு எழுந்து போராடலாம், எதுவும் பெருசுப்படுத்தாது, இதெல்லாம் இருக்கும். செவ்வாய் துணை இருந்ததுன்னா ஆவேசம் உடம்புல எப்போதுமே இருக்கும். மற்றவங்க நம்மளை மூஞ்சி தூக்குவாங்க, இல்லை பகையாளிகள் நம்மளை ஏற்றி விட்டுட்டு நாசம் பண்ணுவாங்க. அதுதான் செவ்வாயினுடைய பெரிய துரோகம். நம்பினால் கைவிடப்படலைன்னு சொல்லுவாங்க. இவர் மனுஷனை நம்பினா கைவிட செய்வாங்க. நான் செவ்வாய்க்கு ஒரு பெரிய இது. யோசிக்காமல் அவர் முடிவெடுக்கிறது, இவராக முடிவெடுக்கிறது, இதெல்லாம் செவ்வாயினுடைய குணங்களில். சனீஸ்வரன் எதையும் பொருட்படுத்த மாட்டார், அவர் காரியமே புரியும், அவ்வளோதான், தொடச்சி போட்டுருவார். இந்த 2 பேர் வச்சு தான் மொத்த உலகத்தை இயக்குறார். இந்த கிருஷ்ணன் இருக்கார் புதன், அவர் தான் சொத்து குருவர். நான் சொல்லணும் அவசியம் இல்லை, எல்லா புராணங்களும் சொல்லும். அந்த புதனானவர் ஏகப்பட்ட பேர் படைச்சு விட்டார். ஒரு பக்கம் சிவன், ஒரு பக்கம் பிரம்மா, ஒரு பக்கம் ஈஸ்வரி, இதெல்லாம் படிச்சிருக்காருல்ல. எதுக்கு படிச்சிருக்காருன்னா, நம்மளை மாத்துறதுன்றது கொள்றது அவ்வளோ சொல்லவும் இல்லை. எல்லாத்தையும் சிவபெருமான் சொல்கிறோம், எல்லா பிரம்ம ஞானத்தை எல்லாமே என்ன போல தான் எல்லாம் அப்படின்ட்டார். அப்போ நம்ம எப்படி இருக்க முடியும்? அதனால் எதுவுமே நமக்கு மூலம் மாத்திரம் நம்ம ஒர்க் பண்ணவே பண்ணுற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஆவணி மாதத்தில் நம்மளுடைய புத்தி காமிக்கும். நம்மளுடைய மனசு செயல்படும் போது தப்பாகவே செயல்படும். எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா கூடவே கழுத்தறுப்பு இந்த கேது உட்காந்துருக்காரு. அதனால் இதெல்லாம் உழட்டின்னு இருக்கும். ஆகட்டும் பார்க்கலாம். இப்போ என்ன, அவன் பார்த்துப்பான், இவன் பார்த்துப்பான், செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத கோட்டை விட்டுனே இருக்க வேண்டியதான். ஸோ நம்ம புத்தியை பயன்படுத்தணும். வெளி வட்டார பழங்கள்லாம் மோசமாக இருக்கும். சரி, அதுதான் போட்டோமே. புதனுக்கு பிறகு அடுத்தது கலகத்தில் உட்காந்து சம்மந்தப்பட்ட புதன் சிம்மத்தோடு சேர்ந்துட்டார்ல. இப்போ செவ்வாய் மிதத்தில் இருப்பார். அந்த சுக்கராச்சாரியர் கண்ணியில் கொள்வார். செவ்வாய் தொலைவு பாறை கண்ணி சுக்கரனை கிடைக்கும். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள், செவ்வாய் சுக்கரன் தொடர்பு. ஏன்னா சுக்கரன் எல்லாருக்கும் வேண்டியவர், சனிக்கு வேண்டியவர், செவ்வாய்க்கு வேண்டியவர். ஏன்னா இவர் தயவு இல்லைன்னா உலகத்தில் வாழ முடியாது. எப்போதும்
சாப்பிட்றது, தூங்குறது, சம்பாதிக்கிறது, உழைக்கிறது, எப்படியே காலத்தை ஓட்டுறது இப்படின்னா ஆகாது. ஏதாவது வாங்கலான்னா பயம் வந்துடும், செய்யறதுக்கு வேணா பணம் இருக்காது, போகாது, அது எப்படி எதுவுமே வராது. எது இருக்கோ அதை சந்தோஷமாக வாழ்ந்து அனுபவி. அதுக்கு தான் பூமியில் இருக்கு. நாளைக்கு இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காதுன்னு பற்றி நீயே கவலைப்படுற, கொடுக்குறவன் சந்தோஷமாக இருக்கு, கவலைப்பட வேண்டாம் சொல்லிட்டு தாயினுடைய அணைப்பில் அரவணைப்பில் செயல்படுவா சுகராச்சாரியர். தாய் கோலம் இல்லாமல் ஒன்றுமே முடியாது. கிருஷ்ணருக்கு எப்போதுமே அப்படி தான். அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் அனுகூலமாக போகிறதுக்கு நமக்கு ஹீலிங் பாயிண்ட்டாக தாய் கோலம் இந்த மாதம் ஃபுல்லாக ஒர்க் செயல்படும். நல்லா இருக்கலாம். வெளிவிட்டார் பக்கத்தில் மோசமான சூழ்நிலை இருக்கும். மூக்கை நுழைக்காதீங்க, எச்சரிக்கை உங்கள் காரியத்தோடு செயல்படும். இதுதான் முக்கியம். ராவுக்கேதுக்கள் இப்போது பேர் ஐப்பசி மாதம் போது தான் மோசமாக வெளிவட்டார பழக்கம் எல்லாமே மோசமாக தான் இருக்கும். சாமர்த்தியம் இருந்தால் செயல்படலாம். அதுதான் சரி. இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, குருவானவர் பற்றி உங்களுக்கு சரியாக சொல்லிருக்கேன். கஞ்சனா கஞ்சன். ஏன்னா அந்த பணம் கொடுக்கறது எல்லாருக்கும் கொடுக்குறார் தவிர எனக்கு எடுத்துக்கிட்டு அந்த பணம் கொடுக்கல. பணம்ன்றது செல்வங்கள், 16 வகை செல்வங்கள். அது நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது என்ன புரியுங்களா? அந்த சௌபாக்கியங்கள் அத்தனையும் எல்லாரும் அனுபவிக்கிறோம். நான் மட்டும் தனியாக அப்படி அனுபவிப்பேன். எல்லாரும் அனுபவிக்கிறோம் இல்லையா? எல்லாம் பகவானுடைய குழந்தைகள் இல்லையா? தானே உண்மை. ஒரு வாத்தியார் பாடம் சொல்லிட்டுறாருன்னா முதல்ல உட்காந்து 4 பேர் மட்டும் இல்லை, கடைசியில் உட்காந்துருப்பான் 60 பேர் இருப்பாங்க. தெரியும், பெரிய ஹாலு. அவளுக்கு தானே சேர்த்து சொல்கிறாரு. அதனால் கடைநிலை இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவளுக்கும் எல்லாம் சௌபாக்கியம் அனுபவிக்கணும்னு குருவானவர் எளிமையாக எப்போதும் இருப்பார். வடாடமுமே இருக்காது, ஆடம்பரமே இருக்காது. அவர் வேண்டிய செல்வங்கள் இருந்தாலும் எளிமையான வாழ்க்கை. 2 வேட்டி 4 வேட்டி மேலே வச்சுக்க மாட்டாங்க. இல்லை 2 பணம் இருக்குன்னு ரூம் நிறைய ட்ரெஸ் வாங்கி போட மாட்டான். ஆடம்பரமான காரெல்லாம் வாங்கி வைக்க மாட்டாங்க. வந்தாவா பெரிய இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சிம்பிளாக தான் இருக்கும். வெட்டியாக வாழ்க்கையை அனுபவிக்கணுமோ அதை அனுபவிப்பாங்க தவிர அதுக்காக போஸ்ட் லைஃப்பை தேவோன் அது அடாப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. தான் ஒரு குரு எப்போதுமே தெளிவாக இருப்பார். ஆசைகளுக்கு செக்கு வச்சுருவார். இது போதும், இந்த ஆசை தான், இது மேலே என்ன ஆசை இருக்குது? இது துருண்டு சர்க்கரை தொட்டு சாப்பிட்டாலும் இவ்வளோ சர்க்கரை சாப்பிட்டாலும் அதே தானே. அதோட நியூஸ் சொன்ன இவ்வளோ சர்க்கரை சாப்பிட்டாலும் வியாதி உடம்புக்கு, அது வியாதி இல்லை, அனுபவிக்கலாம். இந்த ரசனை குருக்கு தெரியும். அதனால் ரொம்பவும் ஆசைப்பட மாட்டேன். லைஃப்பில் எது உண்டோ அது தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சக்கூடிய பாக்கியம் தனுசு மக்களுக்கு கிடைக்கிறது. அதனால் அவளை எல்லா காலத்திலும் சிறப்பாக வாழக்கூடிய பாக்கியம் எல்லா காலத்திலும் உண்டு. இப்போ அவங்களுக்கு வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கைக்கு குடும்பம் விருத்தியாகும். குடும்பம் பாதி குடும்பம் விருத்தியே ஆகுதில்லை. அப்படியே 1 2 பெற்றாலும் எத்தையோ கல்யாணம் பண்ணிக்குது, எப்படியோ வாழ்க்கை வர்றாங்க, எப்படியோ வாழ்க்கை போகிறது. அதுலேயும் 1 பிறந்து உள்ளே போதுமோ நடந்து பெற்றாலும் 1008 நோக்காடு உடம்புல 1008 ஆகும் இல்லைங்க. இப்படி இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்குது. முன்னாடியாவது ரொம்ப ரேர் அந்த ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைகள் நிறைய பிறக்கிறது பார்ட்டிஷனாக. அது இப்போ 10ல் 1 பிறக்கிறது. 10 பேருக்குன்னு 1 இப்படிலாம் ஆறுது. இதெல்லாம் பிறக்கும்போது இந்த குழந்தைகள் இப்படி பிறக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா அந்த கலாச்சார பின்னணிகள் வரும்போது அந்த சம்மந்தப்பட்டது சந்தோஷமான வாழ்க்கையும் இல்லை, அந்த உடம்பு சந்தோஷப்பட்டு அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் வரணும்னா சத்புத்திரங்கள் பெறணும். அந்த புத்திர பாக்கியத்தை அதிகமாக யார் அருமையாக பெறக்கூடிய யாருன்னா தனுசு குறி தான். தனுசு சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த குறையெல்லாம் வராது. என்னெல்லாமோ பண்ணி ஃபஸ்ட் கிளாஸாக குழந்தை படுறான், அது எப்படியோ பிறகுது இந்த குழந்தை. அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் குழந்தைகள் வாரிசு உண்டாகணும்னா அவங்களுக்கு கேட்கணும், தனுசு கண்டு கேட்கணும். அப்பேற்பட்ட தனுசுகாரங்களுக்கு அதனால் அவங்களுக்கு விருத்தியாகும். குடும்ப விருத்தி முக்கியமாக வரணும், வாரிசுகள் விருத்தி வரணும். அது ஒரு நல்ல பொசிஷனில் வரும். மற்ற ஜனங்களை மாதிரி இல்லாமல் இவ்வாறு நல்ல ஆரோக்கியம், எளிமையான வாழ்க்கை, கண்ணு காது மூக்கு செவிடு எல்லாம் சிறப்பாக ஒர்க் பண்ணி வேலை செய்யும். அறிவு நல்ல ஞானம் இருக்கும். எளிமையான வாழ்க்கையில் பிறந்தாலும் எல்லாத்துலேயும் கரை ஏறிடுவாங்க. ஒரே ஸ்ட்ரோக்கில் ஒப்பிக்கூடிய பாக்கியம் இருக்கும். இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? டப்பா அடிச்சாலும் மண்ணால் ஏற மாட்டேங்குது. ஒப்பிக்கவே மண்ணாட்டில் மறந்து போட்டாலே சொஞ்சின்னு எழுத வேண்டியிருக்கு.
ஒரே சொல்லி அப்படி புரட்டுவான், அப்படி புரட்டுவான் என்ன இருக்க பட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். என்ன மூளை, என்ன ஞானம், ஞாபக சக்தி அந்த அளவு, வீரியம் ஜாஸ்தி. வீரியம்ன்றது அந்த மூளைக்கு இருந்ததுன்னா சாதிக்கிறான். வேற ஏதாவது வீரியம் இருந்ததுன்னா நாசமாக படும், அது நாசமாக படும், கெட்டுவிடும். ஆனால் எத்தனையோ விஷயங்கள்ல இருக்குது. அதெல்லாம் எப்படி தான் அது ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு தெரியல. மேலே மனுஷனுடைய குணங்கள்லாம் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஒன்றா நிறைய வரும், அது பாடம் மாதிரி ஆகிடும். இதுக்கு சொல்கிறேன்னா தனுசனுடைய பூர்வ புண்ணியாதிபதியே செவ்வாய் தான். அது சுவைகள் கொடுத்து சொன்னதில்ல உங்களுக்கு, அந்த சுவைகள் எல்லாமே இவ்வளோ சாப்பிட்டா போதும். அதே இவ்வளோ சாப்பிட்டதுனால ஒரு அலுப்பு வரும், சருப்பு வரும், உடம்புல உபாதி வரும். பார்த்தா இல்லையா? காரம் சாப்பிட்டா அதிகம் சாப்பிட்டாலும், கசப்பு அதிகம் சாப்பிட்டாலும் வெறுப்பாகிடுறது, திடுப்பு அதிகம் சாப்பிட்டாலும் சுகர் பேஷண்ட் ஆகிடுறான். சால்ட்டு சாப்பிட்டு போச்சு, அது அப்படியே பற்றிக்கும் நம்மளை. அதுதான் அந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடியவங்க யாருன்னா தனுசு தான். யாரெல்லாம் அது கரெக்டாக சிறப்பான வாழ்க்கையில். இதில் வந்து தனாதிபதி சொல்லக்கூடிய தனுசுக்கு தனாதிபதி வீரியஸ்தானாதிபதி. தனுசுக்கு உத்தர விஷயம் பாருங்கன்னா, தனாதிபதி குடும்பத்தானது வீரியஸ்தானாதிபதியாக இருக்கார். வீரியஸ்தானாதிபதி நம்பர் 1. அந்த நாடியில் 3ஆம் வீடு பற்றி சொன்னான்னா 30,000 பக்கம் எழுதலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது. அது சொல்லினால நமக்கு பாடம் படிக்கிற மாதிரி இருக்கும். அது சொல்லலை. 3ஆம் வீடு இல்லைன்னா முதல் எழுத்து முற்றும் கோலம்பா, ஒரே வார்த்தை. அந்த 3 வருடம் ஒழுங்காக வேலை இல்லைன்னா பாக்கியம் ஃபுல்லாக 0. உலகத்தில் பாக்கியம் இருந்தால் தான் வாழவே முடியலை. இதுக்கு வாழணும், கர்ம அடி வாங்கிறதுக்கா. நிறைய கதைகள்லாம் பின்னாடி இருக்குது, சொல்லலாம். ஆனால் இப்போ நேரம் இல்லை இருக்கலாம். அதனால் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கர்மஸ்தானாதிபதி யாரும் பார்த்தோன்னா புதன் தான். அதே மாதிரி பாக்கியஸ்தானாதிபதி பார்த்தோம்னா சூரியன். சூரியனும் போது தான் பாக்கியத்தில் உட்கார்ந்துருக்காங்க. பாம்பு உட்கார்ந்துருக்கு இறஞ்சிருது. பகவான் சிவபெருமான் இருந்தாலும் பாம்பு இருக்குது, பிள்ளையார் இருந்தாலும் இடுவர் பாம்பு இருக்குது, முருகனுக்கும் பாம்பு, எல்லாம் பாம்பு இருக்குது. நாகக்கண்டிகள் பார்த்தோன்னா அந்த தாய் வாரக்குள்ள பாம்பு இல்லாத நாகக்கண்டி யாரும் கிடையாது. இல்லை, பாம்புன்றது யாரும் கிடையாது. பாம்புன்றது பொறுத்த வரைக்கும் அந்த மனுஷனோட தோற்றம் முதுகெலும்பு அது ஒன்று தான். அந்த புத்தி மாறிண்டே இருக்கும் செயல்பாடு. துஷ்டர்கள் அர்த்தம். துஷ்டர்கள் இல்லாத அங்கேயும் பிறக்க முடியாது. ஒரு 100 பேர்னா 2 பேரில் இருப்பான் நல்லவன் இருப்பான், சாதுக்கள். அது 100 பேர் துஷ்டர்கள் இருந்தாலும் இல்லைன்னா இங்கே என்ன வேலை? வெறும் ரசமும் சாப்பிட்டு ரசஞ்சா சாப்பிட்றீங்க. சாப்பிடும்போது எவ்வளோ தும்பானா நல்லா அறுசுவை பட்டு டேஸ்ட் அண்டிட்டு காரம் வந்து டேஸ்ட் சாப்பிட்டாலும் திருப்தி உங்களுக்கு. பகவானுக்கு அதே தான். ஒரு துஷ்டன் 10 துஷ்டன்னு நடுவில் 2 பேர் நான் சாது வச்சுருப்பார். ஏன்னா முட்டி மோதி பார்க்கும்போது ஐயோ ஐயோ ஐயோ. இந்த குழந்தைகள் நம்மள மாதிரி பெரிய ஆள் அப்புறம் தான் அந்த அறிவு இருக்கும். அது வரைக்கும் குழந்தை ஏதோ பண்ணும், அதை பார்த்து ரசிக்கிறோம் இல்லையா? அதே தான் பண்ணுறான் பகவான். 90% மோசமானவர் தான், 10% தான் சாது நமக்கு. இல்லைன்னா வாய மூடிட்டு இருக்கணும், இல்லைன்னா கதையை முடிஞ்சிடும். கருணை காரியங்கள்லாம் பார்த்தோன்னா ஆடு எவனை திம்பானா? ஆடு திங்குறானே, மாடு திங்குறானே, கொலை பண்ணுறாங்க, பாம்பு போட்டு மொத்தமே நாசம் பண்ணுறாங்க. அந்த கருணை காரணம் எங்கே போச்சு இது? அதனால் நம்ம வந்து ரொம்பவும் ஆராயக்கூடாது. ஏன் பகவான் இப்படி பண்ண கேட்காதீங்க. அதனால தனுசு ராசி இருக்கும் அவளுக்கு எல்லாருமே அந்த இறைவனுடைய ஞானம் இருக்கும். ஆனால் அந்த சம்பந்தப்பட்டது உபய ராசி குருவும் புதனும் அப்படி இருக்கன்னா, பகவான் புதன் குரு வந்து மற்ற சொத்துக்களுக்கு சொந்தம் அவர் தான். அத்தனை சொத்துக்களுக்கு அவர்கிட்ட கொடுத்துருக்கு, பத்திரமா வச்சுக்கோ, டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஏன் கொடுக்க மாட்டேன்னா, அவருக்கு தேவையில்லை, பகவான் கொடுக்குறது போதும் சொல்லி எல்லாரும் கொடுக்குறேன். இதை முடிஞ்சு போய் புரியுங்களா? காற்றுல ஆசை வைக்கிறவன் கேஷியரை போட்டான்னா சாப்பிட்டுடுவான், ஏமாத்திடுவான். கணக்கு பொய் கணக்கு அமைச்சு சாப்பிட்டு ஏமாத்திடுவான். அதுக்காக தான் பகவான் இந்த மாதிரி ஆட்களை காசு போட்டிருக்காரு. புரிஞ்சுட்டு போய் நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு சொல்லணும்னா தனுசு ராசினியர்களுக்கு 2ஆம் வீடு 3ஆம் வீடு சனீஸ்வரர் இருக்கனால சனீஸ்வரன் தொடர்ந்து குருவனுடைய பார்வை வந்துட்டே இருக்கான். போதும் ஆட்டோமேட்டிக்காக 6ஆம் வீட்டில் 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு குருன்னா. 8ஆம் வீடு சரி, சந்திரனுக்கு 8ஆம் வீடு, சந்திரனுக்கு சூரியனுக்கு 8ஆம் வீடு 7ஆம் வீடு 4ஆம் வீடுலாம் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? பிரதானம் அவங்க தான், அவனை வச்சு தான் எல்லாமே. அப்போ குரு வச்சு தான் அங்கே எல்லாம். நம்ம குருவோட பார்க்கும்போது தன வீடு தொடர்பு கொண்டதா இல்லையா? எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள். அதனால் நீங்கள் வந்து பாடம் வேறு,
பாடம் தண்ணாமல் நம்ம வாழ முடியாது. அவன் என்ன சொல்லணும்னா அது நமக்கு லைஃப்பில் பாடம், புரியுதுங்களா? அனுபவிச்சு போயிட்டே இருக்கணும். இருக்க வண்டி வருது, இடது வலது ரூட்டு போட்டிருக்கணும், அதுக்காக அப்படி தான் வண்டி வரணும், தப்பாக வந்துட்டானேன்னு சொன்னேன்னா நீ செத்து போடுவேன். அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. மாறி ஆட்டோமேட்டிக்காக மாற்றிக்கு தான் வேணும். அது மாதிரி அமைப்புகள் வரும்போது இப்படி இருந்தால் கூட அவங்க ஒன்றை கேட்டுன்னு பண்ண போதில்லை. அது அவங்க தன்னாமல் நம்ம வாழ்க்கை அமைப்பு கொடுக்குறாரு, சந்தோஷமான வாழ்க்கை அமைப்பு. சொத்துக்கள் இத்தனால இல்லைன்னா சொத்துக்கள் வந்து சேரும். உங்களுக்குன்னு தனி வீடு வசதி, வாகன வசதி மட்டுமில்லை, பின்னாடி வருங்க தொடர்ந்து பணம் வரத்துக்கு உண்டான முதலீடுகள் தான் வரும். உங்கள் வியாபாரங்கள் நல்லா நடக்கும், இது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அந்த செல்ஃப் ஸ்டைல்டு எம்ப்ளாயீஸ் பார்க்கல, சுயமாக வேலை செய்யறது, வக்கீல், ஆடிட்டர்ஸ், இதில் பார்த்துருக்கீங்களா, தணிக்கையாளர், அரசு பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவங்க, இதெல்லாம் நிறைய இருக்குது. லைசன்ஸ் சர்வீஸ் பண்ணுறவங்க, இதெல்லாம் சிறப்பாக நடக்கும். அதில் எந்த வித பிரச்சனைகள் அந்த குடும்பத்தில் அதாவது நடக்க வேண்டிய செயல்பாடுகள், கல்யாணம், விருத்தி, இதெல்லாம் பக்காவாக இருக்கும் சொல்லி வாழ்த்து நிறைவு செய்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.